உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கான விசாரணையின் முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது விமான விபத்து புலனாய்வு பணியகம் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் 2 என்ஜின்களும் நடுவானில் ஆஃப் ஆனது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல். என்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் துண்டிக்கப்பட்டதே இந்த விமான விபத்துக்கு காரணம் எனவும் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கான விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கான முதற்கட்ட அறிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். கடந்த ஜூன் 12ஆம் தேதி நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்திய விமான விபத்து புலனாய்வு பணியகம் தற்பொழுது இந்த விசாரணை அடிப்படையில் முதற்கட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, விமானம் புறப்பட்ட ஒரு சில வினாடிகளிலே நடுவானிலேயே 2 என்ஜின்களும் செயலிழந்திருப்பதாக இந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே 2 என்ஜின்களும் நடுவானிலேயே செயலிழந்த இந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ஜினுக்கு செல்லக்கூடிய எரிபொருள் துண்டிக்கப்பட்டதும் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என ஒரு விமானியும், அதே போல நான் அல்ல என்பது மற்றொரு விமானியின் பதிலாக கூறப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்தை இயக்கிய 2 விமானிகளின் கடைசி உரையாடல் பதிவாக இது இருப்பதாக விமான விபத்து தொடர்பாக நடத்திய புலனாய்வு பணியகம் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக விமானம் அதிகபட்சமாக 180 knots IAS வேகத்தை எட்டியது. அதன் பிறகு உடனடியாக என்ஜின் 1 மற்றும் என்ஜின் 2 எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சுகள் ரன்னில் இருந்து ஒன்றின் பின் ஒன்றாக 0.1 வினாடி நேர இடைவெளியுடன் மாறியிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய விமான விபத்து தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. விபத்து குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆய்வுகள், விசாரணையில் கண்டறியப்பட்டவை தொடர்பான அறிக்கையை விமான விபத்துக்கள் விசாரணை ஆணையம் மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த விபத்துல 270 விமானத்துல பயணம் செய்த நபர்கள், விமானம் விழுந்த இடம் உள்ளிட்ட 270 நபர்கள் உயிரிழந்த நிலையில இந்த விமான விபத்து தொடர்பாக விபத்து புலனாய்வு பணியகம் நடத்திய விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. நடுவானிலேயே விமானத்துடைய 2 என்ஜின்களும் செயலிழந்திருக்கிறது என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எரிபொருள் துண்டிக்கப்பட்டதுதான் இந்த விபத்துக்கான முதற்கட்ட காரணம் என்பது இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து குறித்து மேலும் பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்யப்படும் எனவும் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த விவரங்களும் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.